Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Mithali. Welcome back to Mithali's Corner. நம்ம வந்து day 3 of 7 days productivity challengeல இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட்ஸ் இன்சைட் மை பவுச். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. This is my pouch. இந்த பவுச் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஹால் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த பவுச் தான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்கூல்லாம் இல்லாததுனால திஸ் இஸ் மை ஆன்லைன் கிளாஸ் பவுச். இதில் வந்து ஜிப் இப்படி தான் இருக்கும், ஒரு கர்வி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த பவுச் ரொம்ப பிடிச்சது, ஏன்னா இதில் ப்ளூ அண்ட் பர்பிள் அது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெண்டு பக்கமும் வந்து பின்னாடி லெட் இட் கோ ரேடியன்ட் ஹார்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். என்னோடய பவுச்சில் வந்து நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். ஒரு சில நேரத்தில் வந்து நிறைய பொருள் இருக்கும், ஒரு சில நேரத்தில் வந்து கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு கிளிப். இது வந்து பேப்பர்லாம் பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்புறம் எக்ஸாம் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து பின் பண்ணி ஃபைல் பண்ண இது நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இது பவுச்சில் எப்பயுமே வந்து ஒன்று இருக்கும். அடுத்து இருக்கிறது அதுக்குள்ளே ஒரு பவுச். இந்த பவுச்சில் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுச் வந்து நார்மல் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஓடிஜி பென்ட்ரைவ் இருக்கும். இதில் வந்து வீடியோஸ் அது எல்லாமே வந்து காப்பி பண்ண வச்சுருப்பேன் ஆன்லைன் கிளாஸ்க்காக. ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால பென்ட்ரைவ், ஹெட்செட் இதெல்லாம் வந்து இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப நெசசரியாக இருக்குது. அடுத்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது. இந்த பென் வந்து நீங்கள் க்யூட் ஸ்டேஷ்னரி ஹால் டியூரிங் லாக்டவுன் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸ்டில் நான் இந்த பென் தான் யூஸ் பண்ணுறேன். இது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா எழுதுது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம ஒரு பென் தான் கேரி பண்ணுவோம், பட் நிறைய கலரில் எழுதும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் எல்லா பர்பஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் ஒரு பென். இது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக எழுதிட்டுருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து ஒரு எரேசர், எலிஃபண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு க்யூட் எரேசர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பென். இந்த பென் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஒரு க்யூட் லிட்டில் பன்னி பென். இது வந்து ஜெல் பென். இது நார்மலாக ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஒரு கம். இது வந்து நார்மல் லோக்கல் பிராண்ட் ஃபெவிகம்மோட கம் தான். இந்த பென் வந்து ஜெல் பென். ஸோ இது வந்து நான் பிளான் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ரஃப் நோட்டில் எழுதுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த கம் வந்து ஏதாவது ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதுக்கு தான். அடுத்து வந்து உள்ளே இருக்கிறது பென்சில். இந்த பென்சில் வந்து ஸ்டெட்லர் நோரிக்காவோட பென்சில். இது பின்னாடியே வந்து எரேசரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிராண்ட் வந்து பென்சில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எழுதும் போதே வந்து டார்க்காக எழுதும். எனக்கு இந்த பிராண்ட் பென்சில் வந்து ரொம்பவே பிடிக்கும். மஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து உள்ளே இருக்கிறது வந்து ஒரு பிளாக் பென். மோஸ்ட்லி வந்து பிளாக் பென் நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். ஹைலைட்ஸ் அப்புறம் கொஸ்டின் எழுதுறதுக்கு அதுக்கு எல்லாமே. அண்ட் பிளானர்லேயும் நான் இந்த பென் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதனால தான் பிளாக் பென். கிளாஸ்மேட் ஆக்டின் ஜெல் பென் வந்து இப்போ நல்லா எழுதுது. எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாக் பென் தான் ஓரளவு நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். இது வந்து நான் புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணுவேன். அண்டு நோட்ஸ் எடுக்கும் போது சைடில் யூஸ் பண்ணி ஒரு கீவேர்ட்ஸ் அதெல்லாம் எழுத வந்து யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி 3 வச்சுருப்பேன். ஒன்று வந்து பெருசாக இருக்கிறது எழுதுறதுக்கு, மற்ற ரெண்டுமே வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ஸ்டாபிலோ பாஸோட ஹைலைட்டர்ஸ். இதோட ரிவ்யூமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. நான் வந்து பிங்க் அண்ட் எல்லோ 2 கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே வந்து சூப்பர் கலர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பைலட் பென். இந்த பென் வந்து கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ கலரில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே வந்து இந்த பென் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பென் வந்து ரஃப் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான் வந்து என்னோடய பவுச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பொருள், அது வந்து ஷார்ப்னர். ஷார்ப்னர் இல்லாமல் எந்த பவுச்சுமே இருக்காது. லெட் பென்சில் யூஸ் பண்ணுறவங்க ஷார்ப்னர் வச்சுருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து வாட்ஸ் இன்சைட் மை பவுச். ஓவராலாக என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு 6 மணிக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டாடா பாய் பாய் ஃப்ரம் மித்தாலி.